அனைவருக்கும் வணக்கம். யாவரும் பப்ளிஷர் சார்பாகவும் பொது நூலகத்துறையின் சென்னை நூலக ஆணைக்குழு சார்பாகவும் இன்று நடக்கவிருக்கின்ற புத்தக வெளியீட்டிற்கும் சமகால சமூக ஊடகவியலாளர்களின் எதிர்காலமும் பங்களிப்பும் என்கிற கருத்தரங்கிற்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். இந்த புத்தகம் என் பேர் கட்டியங்காரன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் சம்பிரதாயமான ஒரு நூல் வெளியீடாக இல்லாமல் இந்த புத்தகத்துடைய மைய பொருளான ஒரு சமூக ஊடகவியல் அது சார்ந்த கருத்துக்களை வச்சு நம்ம ஒரு கருத்தரங்கமாக கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த ஒரு நூல் வெளியீடு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப உற்சாகத்தோடவும் அந்த நூல் வெளியீட்டை தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆலோசனையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கின்ற திரு மனுஷபுத்திரன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். இந்த மேடை மிக முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு நண்பருக்கு வர்றதுக்காக லொக்கேஷன் அனுப்பிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறோமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கிய கூட்டங்கள் போகிறவங்களுக்கு இந்த இடம் எவ்வளோ பெரிய விசேஷமான, அது வரையும் 10 வருஷம் முன்னாடி வரையும் இந்த இடம் அவ்வளோ பரிச்சயமாக இருந்தது. இங்கே வர்றது, இங்கே நான் ஒரு வாசகனாக அந்த நானும் ஐடி ஃபீல்டெலாம் கிடையாது, நமக்கு ஒரு நாள் தான் விடுமுறை கிடைக்கும். அது அந்த 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 கேப்புக்காக அடித்து பிடிச்சி ஓடி வருவோம். சினிமா பார்க்குற அதே ஃபீலோட வந்துட்டு இருந்த உயிர்மையின் இலக்கிய கூட்டங்கள் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த இடத்துல வாசகனாக இருந்த நான் அந்த இடத்துல இருந்தே ஒரு வாசகனாகவே என்னை வளர்த்தெடுத்த அந்த இலக்கிய அந்த மரபில் இருந்து இன்றைக்கி நான் ஒரு பதிப்பாளனா என் வயதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான, தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு பதிப்பாளருடைய நாவலை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும்போது இந்த இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த மேடை இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளோ கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு இதாக சொல்லலாம். உதாரணமாக மருது சாரை சொல்லணும்னா, சொல்லும்போதே ஆப்போசிட்டில் அவருடைய ஓவியம் தான் இருக்குது, கோயம்புத்தனோட ஓவியம் தான் இருக்குது. மருது சார் இல்லை அப்படின்னா நிறைய பேர் இலக்கிய பரப்புக்குள்ள வந்திருக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, அந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம ஒரு 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 பாப்புலர் ஜனரஞ்சக பத்திரிகை அதுதான் ஒரு வாயில் மாதிரி, அது வழியாக தான் ஒரு வாசிப்பு உண்டாகுது. நம்ம அந்த காமிக்ஸில் இருந்து அந்த இடத்துக்கு வருவோம். அப்படி வரும்போது நம்மளை இந்த லிட்ரேச்சரை நோக்கி நகர்த்துற விஷயங்கள் என்னன்னு நம்ம அதை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அந்த சித்திரங்கள் தான் ஈர்க்கும். நம்ம ஒரு போர்ட்ரேட் பார்த்துட்டு இருக்க நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது பார்க்கும்போது இது என்ன எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படி நம்ம இந்த ஓவியங்கள் விவரணப்படுத்துகின்ற படைப்புகளை நான் வாசிக்க ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ எவ்வளோ ஃபோர்சைட்டோட நம்மளுடைய முன்னோர்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க, எப்படி வாசிப்புக்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடம் ரொம்ப வியக்கத்தக்கது. அப்படியான ஒரு மேடையில் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கேன் அப்படிங்கிற திரு மருது சார் அவர்களை, டாட்ஸ்கி மருது அவர்களை வருக என வரவேற்கிறேன். அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த நாவலின் பேசுபொருளோடு அவர் எந்த விதத்தில் அவர் பொருந்துகிறார் என்றால், எனக்கு இந்த நாவலை திரு கார்த்திக் கொடுக்கும்போதே தோணுச்சு, எனக்கு தெரிஞ்ச முதல் கட்டியங்காரனா, அதாவது இந்த நவீன கட்டியங்காரனா நான் மருது சாரை தான் சொல்ல முடியும். இந்த நாவலை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இது ஒரு 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 பேஸாக ஒரு ஃபேக்ட் செக்கர்னால் அந்த நாவலுடைய ஒரு மையமான ஒரு ஹீரோ. ரொம்ப எதுக்கு நான் குழப்பிக்கிட்டு அந்த இலக்கிய வார்த்தையெல்லாம் தேட விரும்பல. அந்த ஹீரோ எனக்கு மருது சார் தான். அவர் தான் எப்போவுமே நான் இப்போ இன்றைக்கி நான் மருது சாரோட பேசிகிட்டு இருக்க விஷயங்களை ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நான் ஃபேஸ் பண்ண வரோம். அந்த மாதிரி விஷயத்த தான் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இப்போ கூட எப்படி பப்ளிஷிங் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத சொல்லுவார். அப்போ சார் என்ன மிரட்டுறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. 2014 பாலச்சந்திரனுடைய மறைவை, அது குறித்த ஒரு அரசியல் எழுச்சி எங்கள் மாணவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தமிழகம் முழுக்க ஒரு எழுச்சி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெண்ண புரட்சிக்கு முன்னாடியே வந்த ஒரு எழுச்சி அதை தான் பார்க்க முடியும். அப்படி அதாவது நியர் டேர்மில் அப்படி வரும்போது மருது சார் அவருடைய உரை, நான் அந்த உரை தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் தெரிஞ்சிருந்தால் நான் அதை குறிப்பிட்டிருப்பேன். அவர் சொல்கிறாரு,
இனி வரும் காலம் வந்து இமேஜ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் என்ன அரசியல் உரைகளோ அந்த அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பாரம்பரியமான ஒரு 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 மேடை உரைகள் இருக்கும், மேடை கவிதைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு ஒரு டிக்ளேர் பண்ண மாதிரியான ஒரு உரை அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து இது இவர் அவருடைய ஃபோர்ஸ் சைட் தான் சொல்ல முடியும். அப்போ நமக்கு ட்ரோல்னா என்னன்னு தெரியாது, மீம்னா என்னன்னு தெரியாது, இந்த மாதிரியான ஃபேக்ட் செக்கிங் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த 4 ஃப்ரேம் சொல்கிறார் அந்த பாலச்சந்திரன். அந்த ஒரு சிறுவன் வந்து உட்காந்துருக்கார், அவன் வந்து ஒரு அச்சத்தோடு உட்காந்துருக்கான். அடுத்து அவங்க கையில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கப்படுது. அந்த 3வது ஓவியம் இருக்குது. இந்த 3 ஓவியங்கள் மட்டும், இது வந்து ஒரு காணொலியாக வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு மாணவர்களை வீதிக்கு வந்து போராட வச்சுருக்காது. இந்த இமேஜை உருவாக்கி அந்த இமேஜ் வந்து அந்த இமேஜுக்கான கனெக்டிவிட்டியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இதுதான் எதிர்காலம். இனிமேல் வரக்கூடிய லிட்ரேச்சர், இனிமேல் வரக்கூடிய சினிமா எல்லாமே வந்து இமேஜ் சென்ட்ரிக்காக மாறும் அப்படின்னு சொல்லி 2014 நீங்கள் டிக்ளேர் பண்ணிருந்தீங்க சார். அதை தான் நான் கட்டி எங்கள் அரண் நான் சொன்னேன். இன்னைக்கு அதே ஃபார்மெட்டில் அதே விஷயத்த பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாவலாக நான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இந்த நாவல் ஏற்கனவே இப்போ இது வந்து அவர் வந்து ஒரு பெருந்தமையோட ஒன்று சொன்னார், இந்த நாவலை ஏன் வந்து நீங்கள் ஒரு சக பதிப்பாளராக கூட என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு. நட்புக்கு தாண்டி ஒரு விஷயத்தையும் சொன்னார். காரணம், நீங்கள் இந்த நாவலுக்கு இன்ஸ்பயராக இருந்தால் இன்னொரு நாவல் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் அந்த சீரீஸ்குள்ளே நான் அதை கொண்டு வரேன் அப்படின்னாரு. ஆனால் இது அதையும் தாண்டி இது வந்து வேறு ஒரு ஃபார்மெட்லேயும் இருக்குது. பொதுவாக நான் நிறைய பேசுகிறது இல்லை அப்படின்னாலும் இந்த மேடை முக்கியத்துவம் கருது நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த நாவல் என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான நான் வந்து டாக்கு ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஜானரை நான் பார்த்துட்ருக்கேன். அதாவது என்னென்னா, ஒரு ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு, ஆனால் அதை வந்து பிரதானப்படுத்தாமல் அப்படி அதை பிரதானப்படுத்தி ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஷனை வந்து உருவாக்குறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பரப்பில் இவ்வளோ நம்ம வந்து கோவிடில் பாதிக்கப்படாமல் யாருமே கிடையாது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் உயிரிழப்பையோ பொருளாதார இழப்பையோ இல்லை கேள்விக்கு நமக்கு மிக மிக முக்கியமான உறவுகளோ இழந்து தான் இருக்கும். ஆனால் அதை மையப்படுத்தி ஒரு ஒரு சீரியஸான லிட்ரரி ஒர்க் வந்ததில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இவர் ஒரு அதோடைய ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு தான் எழுதினார். அந்த விதத்தில் எனக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. தவிர இதோடைய பேசுபொருள், இலக்கியம், சினிமா, அது போக பாலிட்டிக்ஸ், ரொம்ப சீரியஸாக பாலிட்டிக்ஸை கிட்டத்தட்ட டிசம்பரில் கொடுத்தாரு. அப்போயே எலக்ட்ரல் மான்ஸை வச்சுலாம் வரும். அது நான் வந்து அப்போ துருவரதிலாம் வந்து எனக்கு அப்போயே அதை பற்றிலாம் அவர் தான் லிங்க் கொடுப்பாரு. இவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப அதாவது என்ன அப்படின்னா, அந்த அடுத்த இவரும் ஒரு கட்டியங்காரன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் இந்த நாவல், இதை பற்றி தான் பேசுது. ஆனால் இந்த நாவலுக்கான அறிமுகம் அப்படிங்கிறத காட்டும் இந்த பேசு பொருளையே ஒரு கருத்தரங்கமாக வைப்போம் அப்படின்னு சொன்னபோது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து புத்தகத்துக்கான விமர்சன கூட்டங்கள்லாம் ரொம்ப இந்த முகங்கள்லாம் நான் வந்து இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். நான் அதான் சொல்கிறேன். என்ன ரொம்ப மறுசார் கூட வரும்போது என்ன நம்ம பார்த்து சலித்த முகங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு தான் வந்தார். நமக்கு தேவைப்படுது. நமக்கு வந்து அது உண்மைக்கு ப்ரொமோ ஆகணும், நல்ல புத்தகங்கள் விற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பரிச்சர்த்த முறை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த விதத்தில் எங்களோட முன்னோடி பதிப்பாளரான கவிஞர் மனுஷபுத்திரன் அவர் கொடுத்த டிப்ஸ் தான் அந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு இது பேசும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. சார் நான் இவங்களோடலாம் மேடை ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேடம் திருபுர சுந்தரியை பற்றி நான் சொல்லணும், அவங்கள அஃபிஷியலாக வரவேற்கலை. அவங்களோடும் நான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க கூடயும் நான் ஒரு சில உரையாடல்கள் பண்ணியிருக்கிறேன். அவங்க தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கட்டிட கலைஞர், அது சரியான தமிழ் பதம் தானே, அவங்க ஜெர்மனில் அதை படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரான்ஸில், சாரி, லாரி பேக்கர் பற்றிய மிக முக்கியமான ஆவணங்களை தமிழ் படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி கூட அதுக்கு வந்து சந்தித்தோம். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன், அவங்ககிட்ட தொடர்ச்சியாக இருக்கேன். ஸோ அது சார்ந்து அவங்களும் அவங்க துறை சார்ந்த சில எதிர்காலம் குறித்த இது பிரக்ஞை உள்ளவர், அது குறித்த உரையாடல்களை அவங்க துறை சார்ந்த நிபுணர்களோட நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறவங்க. இறுதியாக இப்போ அவங்க சேர்ந்துக்கிட்டு இருந்த எனது நண்பரும் சக பயணியுமான திரு ஷான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஷான் தான் ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி அவருடைய
அது அவரே தான் சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த ஆரம்பிச்சிட்டேங்கனால சொல்லிடுறேன், அவ்வளோதான். இவர் எழுதின வெட்டாட்டம் யாவரும்ல இந்த 4 டிஜிட்டில் புக் விற்கிறது அப்படிங்கிறதே வந்து நம்ம முதல்ல பார்த்தது தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப் செட்டில் புக் போட்டேன் சார், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி ஒரு 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 பேஜ் டர்னரும் ரொம்ப ஒரு த்ரில்லரான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் வந்து, அதுக்கு பிறகு ஷானோடைய கரியர் வந்து ரொம்ப ஒரு மல்டி ஃபெஸ்டடாக இருக்கும். அவர் முக்கியமாக இப்போ வந்து திரைத்துறையில் எவ்வளோ தூரம் பயணித்தாலும் அவர் ஒரு சமூக ஊடகவியலாளர்னே சொல்லலாம். அவர் வந்து தன் நண்பர்களோட சேர்ந்து சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. ரொம்ப சீரியஸான சேனல், அது நிறைய விஷயங்களை பேசும். நண்பர் ஷான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்தாக நூல் வெளியீடு. இந்த நூலை தலைமை தாங்கியிருக்கின்ற ஓவியர் திரு ட்ராட்ஸ்கி மருதவர்கள் வெளியிட மூத்த பதிப்பாளர், சீனியர் பதிப்பாளர் சொல்ல முடியாது, ரொம்ப இளைஞராக தான் இருக்கிறாரு, திரு புகழேந்தி அவர்கள், 6 சென்ஸ் புகழேந்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார். கட்டிங்கரனையும் வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட அந்த நாவல் இது எல்லாமே கலந்த ஒரு இதுதான். ஷான் பேசினதை ஒட்டி இவங்க இந்த நாவலோட ஆம்பிகுட்டி பற்றி பேசினாங்க. ஸோ அந்த விஷயம் கிட்டத்தட்ட இந்த நாவலை அவங்க ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அது என்னென்னா, இவர் ஒன்றும் இவருக்கு முதல் நாவலாக இருக்கலாம், ஆனால் இவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான புத்தகங்களை பதிப்பிச்ச ஒருத்தர் கூட எடிட்டிங்கில் உட்காந்துருக்கவர். அவருடைய ப்ரொஃபைல் வாசிக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அது ஒரு பாரம்பரியமான ஒரு பதிப்பு குடும்பத்தில் இருந்து இப்போ கூட நான் கேட்டேன், நான் சார் நான் சேல்ஸ் தொடர்பாக சில சந்தேகங்களை கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதிப்பாளர் பற்றி கேட்குறேன், அவங்க என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் பப்ளிஷர்னு அந்த மாதிரி ஒரு 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 டைஹார்ட் பப்ளிஷர் ஃபேமிலி அவங்க. ஸோ அப்படி நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அப்படி தான். நான் எங்களுக்கும் சில கம்ப்ளைண்ட்ஸஸ்லாம் இருந்தது. நான் சொன்னேன் சார், அதெல்லாம் ரொம்ப எந்தவித தயக்கமும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மனிதர் தான். அதை காட்டில் ரைட்டராக வைக்கும்போது ஈகோவை டச் பண்ணாமலாம் பண்ண முடியாது. நான் ஒரு எடிட்டர் ஒருத்தர் போட்டு பேசும்போது கிட்டத்தட்ட ரீரைட் பண்ணார் சார். அவர் ஆல்மோஸ்ட் ரீரைட் பண்ணார். ஆனால் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. நம்ம என்ன அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரீடபிலிட்டி இருக்கக்கூடிய பேஜ் டர்னர் தான் எழுதணும், ரொம்ப கான்டெம்பரரி ஸ்டைலில் தான் இருக்கணும். ஒரு ஃப்ளாஷ், ஒரு ஸ்க்ரோல், அந்த நாவலுடைய ஃபார்மேட்டே அதான். ஒரு ஃப்ளாஷ், ஒரு ஸ்க்ரோல் இருக்கும், ஒரு நியூஸ். நம்ம எல்லாருமே செட்டைன் வெவ்வேறு வகையான, இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் ஒரு 40 பேர் இருக்கோம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நியூஸ் தான் கஸ்டமைஸ் ஆகிருக்கு. நான் என்னோடய மொபைல் திறந்தால் எனக்கு வர நியூஸ் வேறையாக இருக்கும், உங்களுக்கு வேறு நியூஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் அவர் வந்து டச் பண்ணியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது என்னுடைய உரை மாதிரி தான். ஏன்னா நான் பேசக்கூடிய ஆளே இல்லை, சுரேஷ்க்கு நல்லா தெரியும். நான் எப்போவுமே வந்து முதல்ல கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் தான் சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது உண்மை. எனக்கு இந்த இடத்துல தான் ஏதோ தவறி போய் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவ்வளோ விஷயங்களை பேசும். அது என்ன அழகாக ஃபார்மட் செய்யப்பட்டு நாவல்னு அவருக்கு அதுக்குள்ள கிளாரிட்டி இருக்குது. அவர் சும்மா அந்த உரையில் அப்படி போட்டிருந்தாலும் அந்த ஒரு கிளாரிட்டியோட அந்த நாவல் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ அவர் பேச வேண்டியதில்லை, அவருக்கான பில்டப் இது. அவர் தன்னை பற்றி ஒரு பில்டப்னு நாங்கள் ஆசிரியர் குறிப்பாக பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் தெரிஞ்சேன் அந்த ஆள் பயங்கரமான ஆள், நல்ல ரைட்டர்னு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காமர்ஸ் படித்து முடித்த கையோடு குடும்ப தொழிலுக்கு வந்திருக்க வேண்டிய கார்த்திக். இதுதான் ஆசிரியர் குறிப்பில் முதல் லைன் சார். பயாலஜி குரூப் எடுத்து எலக்ட்ரானிக்ஸ் படித்து மென்பொருள் பயின்று மருத்துவ காப்பீடு தொடர்பான திட்டப்பணிகளில் வேலை செய்து பின் நிதி நிர்வாகம் படித்துவிட்டு வந்த 3ஆம் தலைமுறை பதிப்பாளர் கார்த்திக். அப்புறமும் திரைக்கதைக்கு போகிறாரு, மார்க்கெட்டிங் கற்றுக்கிறாரு. அப்படி நிறைய ஒரு ட்ராவல் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேனா லிட்டரலாக போய் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கிட்ட அதை ரொம்ப ஹானஸ்ட்டாக உட்காந்து 7 நாளும் கற்றுக்கிட்ட ஆள்னா அவர் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ரைட்டர், பப்ளிஷர் கார்த்திகேயன் புகழேந்தி ஏற்புரை வழங்குவார். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என்னோட நிறைய அனுபவம் உள்ள அவங்க எழுத்துத்துறையிலையும் சரி, பேச்சு, பதிப்புத்துறை, ஊடகத்துறை எல்லாத்துலேயும்.
அவங்க எல்லாருக்கும் என்னோட குடும்பத்து சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் இந்த கல்கி இந்தியன் பரபரப்புக்கு நடுவில் இத்தனை பேர் வந்திருக்கிறது பெரிய விஷயம். அந்த 2 படத்தை பார்க்கும் போதுமே நம்மளுக்கு நம்ம துறையோட சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ஷன் தோணுச்சு. லைப்ரரின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே நம்மெல்லாம் இருக்கோம். நம்மளோட நூலகத்து நம்மளோட கேஷ் ஃப்ளோன்றது அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளதான் மாட்டிட்டு இருக்கு அப்படின்றதும் ஒரு துறையை விட்டு லஞ்சத்தை நான் வந்து முற்றிலுமாக அகற்றுவேன்னு சொல்கிற ஒரு ஆஃபீஸரை எல்லாரும் இந்த துறையை விட்டே போகணும்னு சொல்கிற இந்தியனோட கதையும் நம்ம லைப்ரரியோட சம்மந்தப்பட்ட கதையாகவே எனக்கு பட்டுச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு பதிப்பு சூழல் தான் அது. அதில் வர யாஸ்கின் மாதிரியே வந்து நம்ம பப்ளிஷர்ஸில் இந்த ஏப்ரல் டு ஜூன் ஒரு புது புக்கை கொண்டு வர்றதுன்றது எவ்வளோ யோசனைக்குள்ள விஷயம். ரீப்ரிண்ட் அந்த 150 நாளுக்குள்ளே காசு வராதவங்களாம் முதல்ல வாங்கு அப்படின்றது தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அந்த டைமில் ஒரு புது புக்கை ஒருத்தர் உள்ள பேஷனோட ஒர்க் பண்ணுறாருன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஃபெலோ பப்ளிஷராக நான் ரொம்ப பார்த்து பாராட்டுறேன். எழுத்துன்றது வந்து நான் வெறும் ஒரு பயிற்சிக்காக மட்டும்தான் எழுதுகிறேன். அது ஒரு மீடியம் கிராக் பண்ணுறதுக்காக. ஏன்னா நான் வந்த பேக்ரவுண்டு அப்படி. எங்கள் குடும்பத்தில் இப்போது அது ஒரு பெரிய பப்ளிஷிங் ட்ரெடிஷன் உள்ள ஒரு குடும்பம். வீரகேசரியில் வேலை பார்த்து எங்கள் தாத்தாங்க 2 பேரும், அதுக்கப்புறம் செங்கோலில் வந்து பணியாற்றி அதுக்கப்புறம் பதிப்பாளராக மாறி, அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதை மீறி பணிச்சுமை வந்து அவங்க அதை பர்சீவ் பண்ண முடியாமல் போன ஒரு இது. ஆனால் அந்த 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 ஸ்கில் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் பரவலாக இருக்குது. ஒரு ஓவியரோ இல்லை ஒரு பதிப்பாசிரியரோ இல்லை ஒரு மேய்ப்பு பார்க்குறதோ வடிவமைப்போ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வேறு வேறு ஸ்கில் அது வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. அதனால ஒரு விஷயத்தை டக்குன்னு பாராட்டிடவோ அப்ரூவ் பண்ணிடவோலாம் மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா எல்லாமே யாரோ ஒருத்தர் கவிஞர் இருக்கார், எங்கள் சித்தப்பா இருக்கார், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வல்லுநர்கள். அதனால நான் வந்து ஒரு வடிவத்தை கிராக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எழுத ட்ரை பண்ணேன். ஒரு வேர்பல் மிமிக்ரின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த பார்த்தோன்னா ஒரு லிரிக்ஸு ஒரு பாட்டில் டம்மி போட்டு எழுதுறது அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது, விளாட்டாக ஆரம்பிச்சிது. அப்புறம் பிளாகிங் சர்க்கிள்ஸில் எழுதுனது, இன்ஃபோஸில் இருக்கும்போது அந்த மாதிரி எழுத்து சார்ந்த நட்புகள் வந்தது. காலேஜ் டைம்லேருந்தே என் கூட ட்ராவல் பண்ணுற 2 பேர் இருக்காங்க. நான் எழுதினாலும் வீட்டில் முதல் வாசகர் எங்கள் அம்மா. அதுக்கப்புறமா நான் உயிரை வாங்குறதுக்கு ஒரு 2 பேர் கிடச்சாங்க. அவங்க தான் முதல்ல வந்து இங்கிலீஷில் நீ நல்லா எழுதுகிற, நாங்கள் சொல்கிற ஷார்ட் ஃபிலிம்க்கான இதை வந்து இங்கிலீஷில் எழுதுன்னு கூப்பிட்டு போய் என்னை இது பண்ணாங்க. இவங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து ஜாகுவார் ஜூடோ ரத்னத்தோட பேரன். அவர் நாளை இயக்குனருக்கு வரணுன்றதுக்காக தான் அந்த ஷார்ட் ஸ்டோரியை நாங்கள் வந்து திடீர்னு அவர் டைரக்ஷனுக்கு வந்தாருன்னா நம்ம 10 கதையாவது இருக்கணும்னு எழுதுறதுக்காக தான் ஒரு அதனால் விஷுவலுக்கான ஒரு பயிற்சியாக தான் நாங்கள் எழுதுறதே முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு இந்த தொழிலை கற்றுக்கணும். உள்ளே வர இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதுல திருப்பி எழுதணுன்ற தைரியமே வரல. அப்போது நான் ஃபிக்ஷன் எழுத ட்ரை பண்ணோம். அவங்களோட சேர்ந்து தான் இந்த நாஸ்டாமஸ், இலுமினாட்டி, எலான் மஸ்கெல்லாம் எழுதணும். எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்பிரசி ஆகிட்ட ஒரு விஷயத்த பிரித்து ஒரு டிஸ்ஜாயிண்டட் ஃபேக்ட்ஸாக கொடுக்குற ஒரு முயற்சியான புத்தகம். அது எல்லாமே ஒரு 2012 உலகம் அழிஞ்சிரும்னு சொல்ல ஒரு கான்ஸ்பிரசி டைமில் நாஸ்டாமஸ் ரிலீஸ் ஆச்சு. அது எதுவுமே கரெக்டு உண்மை கிடையாது அப்படின்ட்டு அந்த ஃபேக்ட்ஸை பிரித்து வைக்கிற மாதிரியான புக்கு. ஸோ அந்த ரைட்டிங்கோட தொடர்ச்சியாக தான் இந்த கதையும் நான் பார்க்குறேன். அந்த டைமில் இதெல்லாம் பழகிறதுக்காக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நடத்துகிறோம், யூடியூப் சேனல் நடத்தணும். அதில் சில அனுபவங்கள். யாரோட பேஜை நான் நடத்துகிறேன்னா அவங்ககிட்டே பேசுகிறதா நினச்சி, யாரோட ஃபேன் பேஜ் நடத்துகிறேன்னா அவங்ககிட்டே பேசுகிறதா நினச்சி என்கிட்ட நிறையா பேர் பேசின விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்பார்க். அதை தான் நான் வந்து இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி நம்ம முழுசாக ஒரு கதையை திறக்கதை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எழுதிட முடியுமான்னு தெரியல. முதல்ல சின்னதாக ஒரு வெப்பன் சப்ளையராக போய் சில இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு சில பேர்கிட்ட சின்ன சீன்ஸ் சொல்கிறது, லாஜிக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் பேசிப்போம், நம்ம அதில் சொன்னது இதில் வந்தது பற்றி எங்கள் வீட்டில் பார்த்து சொல்லும், என்ன நீங்கள் கிழிச்சு போட்ட பேப்பர் எங்கேயோ பார்த்துட்டாங்களா, எடுத்துட்டாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க.
அப்படி எங்களுக்குள்ள மட்டுமே இருந்த இது வந்து இப்போ கல்யாணம் ஆனோடனே அவங்க ரொம்ப சீரியஸாக என்ன ரைட்டராகவே நினச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஆன்டிக் டைப்ரைட்டர்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ இதுக்காக நம்ம ஏதாவது எழுதியாகணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்து வந்துருச்சு. அப்போ தான் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் சார், சசி சார், அவங்க மாதிரி சில பேரோட கைடன்ஸில் சில விஷயங்கள் எழுதி கொடுத்தோம். அப்போ அவங்க எல்லாருமே சொன்னது, ஏன்டா ஏன் இப்போ சுரேந்திரன் சார்லாம் இருக்காரு, என் வயசுக்கு நான் இவ்வளோ எங்கே எழுதுறேன், நீ ஏன்டா இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுற அப்படின்னு கேட்பார். வாழ்க்கையிலேருந்து உன்னால் எழுதவே முடியாத. அப்போது அதெல்லாம் ஒரு லேர்னிங். இப்போ இந்த அட்மின்ன்ற ஒரு விஷயம் அப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதை வச்சு தான் வந்து சரி இதை எழுதலாம் அப்படின்ட்டு எங்கள் குடும்ப நண்பர் மித்ரபூமி சரவணன் சார், எங்கள் ரைட்டரு, அவரோட மகன் வந்து மித்ரன் இரும்பு திரை படம் ரிலீஸாக இருந்தது. அந்த புதுசில் அவரை மீட் பண்ணுற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், இதை எழுதுங்க கதையாக நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி அதையும் வந்து நான் இப்போது ஷான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிஷிங், அந்த பிட்காயின், அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் தான் யோசிச்சுருந்தேன். கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் ஒரு சந்தர்ப்பம் வருது, அதை ஒரு கதையை எழுதிடலான்னு நினைக்கும் போது ஜப்தாரான்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி இந்த வெப்சீரிஸு நிறைய அனிமே இதெல்லாம் பார்க்குற ஒரு ஜென்ரேஷனுக்காக தான் எழுதணும் அப்படின்றது தான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ஸ் பண்ணி வார்த்தைங்களை ரொம்ப ஒரு விஷுவலாக ரிப்பீட்டேட்டிவாக இருக்கிற விஷயங்களை தவிர்த்து ரொம்ப கம்மியாக நான் இதில் தேவைப்பட்ட விஷுவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் எழுதணுன்ற நினச்சி தான் இது பண்ணோம். ஆனால் ஜம்தாரான்ற ஒரு இதை பார்த்தோன்னே இதுவும் அவுட்டு அப்படின்னு அப்புறம் அவங்களும் சொல்லிட்டாங்க, நீ நினைக்கிறதெல்லாம் வரல, நீ வந்து எழுதுறதை தள்ளி போடுறதுக்காக வந்து ஏதோ சாக்கு சொல்லிட்டே இருக்கேன், இது வந்துருச்சு அது வந்துருச்சு. சரி இது நம்ம அவங்க விளாட்டா சொன்னாங்க, வேற ஏதாவது வரவே வராத ஒன்றத்தை எழுதணும்னா இப்போ புதுசாக நடக்கிறது இல்லை நடக்க போகிறது தான் எழுதணும்னா போது அப்போ பேரலாக இந்த கோவிட் இது ரைட் இருக்கும்போது இந்த பேக்ட்ராப்பில் இதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணலான்றப்போ கண்டினியூஸாக ஒரு சாப்டர் 2 சாப்டர் அப்படின்லாம் எழுதிட முடியல. ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறது, கதை நவர்றதுக்கு இந்த ஸ்டேட்டை தாண்டி போகணுன்ற ஒரு விஷயத்துக்கான இன்ஃபர்மேஷன் எங்கேயோ வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போகும். ஸ்டேட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியதாக இருந்தது, ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்க வேண்டியதாக இருந்தது. இது குளோபலாக மாறுறதுக்கு ஒரு விஷயம் கனெக்ட் தேவைப்பட்டது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை கனெக்டிவிட்டி கொண்டு வந்து அப்பயும் எனக்கு அது வந்து ஒரு கட்டுரை மாதிரி, அதனால தான் அந்த குழப்பத்தில் எழுதியிருந்தேன் இதை எப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுன்றப்போ. அப்போ தான் நான் ஷானோட வெட்டாட்டம் நாவல் படித்தேன். அந்த ஃபார்மேட்டை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெட்லைனு, அதுக்கப்புறம் அது என்ன கதையோட முடிவில் இந்த கதை வந்து ஹெட்லைனாக மாறும், ஹெட்லைனாக இருக்கிற விஷயங்கள் சாதாரண விஷயமா முடியும். அந்த மாதிரி ஒரு இதாக எழுதி முடிச்சிருக்கோம். இப்போது இவங்க ஜீவா பேசும்போது சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே கட்டியங்காரங்கள் தான். இவங்க இந்த புத்தகத்தை பற்றி பேசுனது, இந்த விவாதத்தை தொடங்கி வச்சது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். இது தொடர்ந்து இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறமும் சரி, இந்த கருத்தரங்கம் பற்றியும் சரி, தொடர் விவாதமாக இது கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. நன்றி. நன்றி ரை. அவங்க திருப்பரசுந்தரி சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசி முடிக்கும்போது கூட பாருங்கள், ஹவு டு பை அ புக்குன்னு உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் வரதில்ல சார். எனக்கு வந்து ஹவு டு பப்ளிஷ் அ புக் யூ வாண்ட் டு பிகம் எ ரைட்டர் அப்படின்னு நமக்கே வரும். எனக்கே நம்ம ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் நீ உங்களுக்கு ரைட்டிங் மேலே ஆர்வம் இருக்கா? ஆமாம் ஆர்வம் இருக்குது. உங்கள் புக் பப்ளிஷ் பண்ணுறீங்களா? அப்புறம் நான் சொல்லுவேன், நான் வந்து இல்லைங்க நானே ஒரு பப்ளிஷர் தாங்க. சார் நீங்கள் என்ன மாதிரி சார் புக் பப்ளிஷ் பண்ணுறீங்க? நான் அப்புறம் அதையும் சொன்னேன், சார் நீங்கள் ஒரு கன்வென்ஷனல் பப்ளிஷர் சார், அப்போ நாங்கள் ஒரு டைனமிக், நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கண்டெம்பரரியாக பண்ணிகிட்ருக்கோம் டிஜிட்டல். நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து அனுப்பிச்சா மேனஸ்கிரிப்ட் மட்டும் அனுப்பிச்சா போதும், மினிமம் 5,000 பே பண்ணால் போதும், உங்கள் புக் வந்து வேர்ல்டு வைடாக போயிடும். அப்படி எல்லாமே பேரடைம் ஷிஃப்ட் நம்ம இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல மருது சாருடைய உரை ஏலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு காம்பேக்ட் அந்த நாவலை வந்து நாவலை அப்படி கேப்சுலாக மாற்றி கொடுத்துச்சு. அந்த வாசனால் நான் சொல்கிறேன், அது ஒரு மேஜிக் நடந்தது. என்ன சார் அங்கே பற்றி பேசும்போது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவான ஸ்பீச் அவர்கிட்ட தான் கொடுக்க முடியும், ஆனால் நாவல் பற்றி அதை ஒரு வரி சொல்லார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேப்சுலாக மாறிச்சு. அப்போ தான் தோணுச்சு, சாரோட ஒரு நாள் முழுமையாக அவரும் பண்ணாங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட 4 சப்செட்டாக வேறு டாப்பிக்கில் 2 பேர் ஆளை வச்சு ஒரே இடவே வைக்கலாம். நானே அதை உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன். ஏன்னா டெக்னாலஜியில் பேசலாம், பொலிட்டிக்ஸில் பேசலாம்,
ஆர்ட் ஹிஸ்ட்ரியில் பேசலாம், தனியாக காமிக்ஸ் அண்ட் கிராஃபிக் நாவல் பற்றி பேசலாம். ஏன்னா அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ ரொம்ப இன்ட்ராக்ஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. தஸ்தோஸ்கியே யாரோ ரஷ்யன் ரைட்டர்னு வேறு சொல்கிறாரு பாருங்க சார். அவர் ரொம்ப வெர்பல் சொசைட்டின்னு அவருக்கு ஒரு சின்ன கோவம் இருக்குது. தஸ்தோஸ்கியே தெரியாதான். எஸ்பெஷலி கிராஃபிக் நாவல், அனிமை, இந்த பகுதி இருக்குங்க. இந்த பகுதியை பற்றி நிறைய நீங்கள், ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேசுனா அப்படி சொன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து அனிமையில இருந்தோ அல்லது மாங்கால இருந்து தான் படம் வரைகிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு குளோபலா இருக்கிற கனெக்ஷன் வந்துருச்சு. வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சதை தாண்டி ஒன்று வந்துருச்சு. அவங்களுக்கு ரெஃபரன்ஸே வந்து இதுவாயிடுச்சு. இப்போ ஆனா வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னலா அவங்களுக்கு சோர்ஸே அது இல்லை. ஆனா அவங்களுக்கு இது வழியா ஒரு எனக்கு ஆச்சரியம், யார் வந்து எந்த குழந்தை காமிச்சாலும் அது மாங்காய் படம் தான். அவ்வளவு பெரிய இடத்துக்கு சார் அவர்களுக்கு நன்றி உரை இது. மது சார் அவர்களுக்கு ஒரு பெரும் நன்றி இங்கே காணிக்கையாக்கிறேன். அடுத்து அது மாதிரி இந்த நாவலை ரொம்ப அழகாக நீங்கள் இந்த 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 டாப்பிக்குள்ளேயும் இந்த நாவலை ரொம்ப சப்ஜெக்ட்குள்ளேயும் பேசி ரொம்ப மோட்டிவேட் பண்ண திருப்பதி சுந்தரி செவ்வேல் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்ததாக ஷான் வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையை வந்து அது உரையாடலாம் அது கன்வெர்ட் பண்ண மாதிரி ஒரு உரை தந்துட்டு போனார். அவருக்கும் எனது நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஒரு லைப்ரரி நாங்கள் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த அதிமுக அரசு இருக்கும்போது நமக்கு இலக்கிய கூட்டங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. அது மாதிரி இடம் இருக்கான்னு கேட்குறதுக்கே 2 நாள் ஆச்சு எங்களுக்கு. அக்சஸ் பாருங்க, இப்போ லைப்ரரியில் 9 மணி 7 மணிக்குள்ளே ப்ரோக்ராம் முடிச்சிருங்க அப்படிம்பாங்க. மைக் வராது. இது எவ்வளோ பெரிய விஷயம். மறுபடியும் கிடச்சிருக்கு, அந்த மறுபடியும் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற இடம். இதை நான் பல விதமாக பார்க்குறேன். அப்புறம் எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, அடுத்து வர மாணவர்களுக்கும் கிடச்சிருக்கு. அவங்களாம் மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். உண்மைக்கே நான் வாசனை பார்த்த அதே பிரம்மாண்டத்தை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த மேடையை விட்டு நான் இந்த ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. தேங்க்யூ வெரி மச். அப்புறம் முக்கியமாக கபிலன் வந்திருந்தால் அவரையும் பேச சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரும் ஒரு வகையில் கட்டிங்கிறன் தான். அவர் இந்த மாதிரி சாய்ஸஸ் பற்றி பேச முடியாது. ஜங்க் ஆகிறது நம்ம சாய்ஸ் தான். ஷான் சொன்ன மாதிரி அவர் பாருங்கள் சுற்றி இலக்கியம்னு எடுத்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சினிமாவை பார்த்துட்டு. ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய புகழேந்தி சார். அவரெல்லாம் அந்த நோன் நமக்குள்ளே போடணும்னு சொல்லாமல் அவரும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மோட்டிவேட் பண்ண உங்களுடைய மனைவி, உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். நிறைய பதிப்பாளுமைகளை பார்க்குறேன், எழுத்தாளர்களை பார்க்குறேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.